அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நிலையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில கூறுகின்றார். 2 இடங்களிலே கூறுகிறான். சூரத் நகலிலே வருகிறது. அதை அல்லாஹ் எப்படி முடிக்கிறார் என்றால், ஒரு வசனத்தை முடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கின்றார். இன்னொரு வசனத்தை முடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனும் இரக்கமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனத்துடைய ஆரம்பத்தில் எல்லாம் என்ன கூறுகிறார், எந்த மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கணக்கிலே அவன் சிறந்தவனாக திகழ்ந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு என்னென்ன அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் என்பதாக யாராலும் ஒட்டுமொத்த கணக்கு பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதன் பயன்படுத்துகின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். ஒமாபிக்கும் நியாமத்தின் அல்லாஹ். நீங்கள் பயன்படுத்துகின்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள் என்று கூறுகின்றார். நாம் காலையிலே எழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள். இல்லாவிட்டால் உறக்க சென்றவர்கள் உறக்கத்திலே மௌத்தாகி போனார்கள். உறக்கத்திற்கு சென்றவர்கள் இடையில என்ன சில ஹார்ட் அட்டாக் வந்தது, வீட்டிலே மௌத்தானவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மௌத்தானவர்கள் இருக்கிறார்கள். பார்க்கிறோம் இல்லையா? தூங்கினாரு, தூக்கத்திலே மௌத்தாயிட்டாரு. இங்க இருந்து ஒருத்தர் சிங்கப்பூர் போயிருந்தார் தன்னுடைய மகளை பார்க்கறதுக்கு. அவர் விடாம தகச்ச தொழக்கூடிய ஒரு பேருதலான மனிதர் தான். நமக்கு தெரிஞ்ச அவர் கேட்க இருக்காரு, அக்கா என்ன தகச்சத்துக்கு எந்திரிப்பாங்களே, எந்திரிக்கலையே, உள்ள பாக்குது. சரி, ஃபஜருக்கு நேராச்சு, அத்தா எந்திரிக்கலையே. சரி, ஃபஜர் நேரம் முடிய போதுப்பா, எடுப்பலான்னு போய் பார்த்தா உடம்பு ஜில்லுன்னு. எப்ப மோத்தா போனாரு தெரியாது. என்ன சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் என்ன செய்யறாங்க, உறங்கினார்கள், கிளவில்லை. சிராஜஸ் மோத்தா போனார். நிக்காவுக்கு போனாரு, வந்தாரு, சாப்பிட்டாரு, படுத்தாரு. நெஞ்சு வலிக்கிற மாதிரி கொஞ்சம் ஜம்சம் தண்ணியை கொடுங்க, ஜம்சம் தண்ணியை குடிச்சாலும் மோத்தா கிடையாது, முடிஞ்சு. வீட்டை விட்டு வெளியே வரல, உடம்பே வெளியே வரல, வீட்டிலே மௌத்து. சமீபத்தில் ஒரு மௌத்து இருந்துச்சா இல்லையா, நம்ம மகளால மௌத்து. என்ன செஞ்சாரு, 12 மணிக்கு படுத்தாரு, ஹார்ட் அட்டாக், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா மௌத்தா போயிட்டாரு. அப்ப அறிஞர் மக்கள் என்ன எழுதுகிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்திலே உறக்கத்திலேயே இரவிலே படுக்க சென்றவர்கள் மறுநாள் ஒரு இலவே இல்லை. அப்ப நம்ம உறக்கத்திலிருந்து எழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள். அதனால அல்லாஹ் அதை பெருமாள் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா போடும். அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமானா சொல்லுவாங்க, அன்னோம் அஹுல் மௌத். தூக்கம் என்பது மௌத்தில் சகோதரன் என்பதாக. அப்ப இந்த உலகத்தில் வந்துட்டு என்ன, அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன செய்கின்றான், நம்ம எழுவதற்கான வாக்கியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் முடியாது. அதையும் விட மிகப்பெரிய அருள், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய அருள். எத்தனையோ மக்கள் நமக்கு முன்னால் எதிர்ச்சிடுறாங்க, நமக்கு முன்னால் எழுகிறார்கள், பள்ளிக்கு வருவதில்லையே. போற இடத்துல தொழுதுவிட்டாங்கன்னா அவர்களை பற்றி நான் குறை சொல்லவில்லை. சில பேர் அது கூட சொல்றாங்க, என்ன இவர் வந்து இப்படி சொல்றாரு, நாங்கெல்லாம் போற இடத்துல தொழுதுக்குறோம், ஒரு இடத்துல தொழுதுக்கிட்டு அதை பத்தி யாருன்னு கூட சொன்னாங்க, யாரும் சொல்றது இல்லை. எத்தனையோ மக்கள் செய்யறாங்க, எழுகிறார்கள், கடைகளில் போய் உட்கார்ந்து இருக்காங்க, நமக்கு முன்னால் எதிர்த்து டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு முன்னால வாக்கிங் போற மக்கள்லாம் இருக்காங்க, தொழுவதில்லையே, பள்ளிக்கு வருவதில்லையே. இதே மாதிரி ஒவ்வொரு வகையான அருள். எந்திரிச்சோடனே நம்ம தண்ணி குடிக்கிறோமே,
தண்ணி கூட அல்லாஹ்வுடைய அருள் தானே. கடந்த 4ஆம் தேதி என்ன செய்யறாங்க, நைஜீரியாவில இருந்து என்ன செய்யறாங்க, பெருநாளை கொண்டாடுவதற்காக, உறவுகளோடு பெருநாளை கொண்டாடுவதற்காக மாலிங்கிற நாட்டுக்கு போனாங்க. பெருநாளை கொண்டாடி ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடிட்டு வருகிறார்கள். சஹாரா பாலைவனத்தில் என்ன செய்யறது, அந்த லாரி பழுதாகி போனது. எவ்வளவு ட்ரை பண்றாங்க, இல்ல சஹாரா பாலைவனம், நீரடிய பாலைவனம், எவ்வளவு ட்ரை பண்றாங்க, முடியல. அவரிடமிருந்து உணவு முடிந்து போனது, தண்ணீர் முடிந்து போனது. அப்படியே தாகத்திலே என்ன செய்யறது, அந்த மனநிலை என்ன செய்யலாம், 49 பேர் மூத்தாகி சடலமாக கிடந்தாங்க இல்லையா, தண்ணீர் இல்லை. இதுக்கு மூத்தானாங்க, தண்ணி இல்லை, சாப்பிடுறது சாப்பாடு இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 2 பேர் மட்டும் அதை முடிச்சு என்ன செய்யற, தப்பிச்சு பொழைச்சு என்ன செய்யறாங்க, வந்து தகவல் சொல்லுகிற நேரத்துல என்ன செய்யறாங்க, போய் பார்க்கிறாங்க. அப்படியே 49 பேர் அப்படியே ஜனாசாவா கிடக்கிறாங்க இல்லையா. அப்ப ஒவ்வொன்றையும் நாம் யோசிக்கிறோம். நாம் என்ன செய்யறது அப்படின்னா, நமக்கு உணவு தயாராக இருக்கிறது, வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம், ஹோட்டல்ல சாப்பிடலாம், பாக்கெட்ல காசு இருக்கு, என்ன கவலை, ஒண்ணும் இல்லை. தண்ணிக்கு என்ன பஞ்சம், ஒரு கவலையும் இல்லை. உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் அருள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல என்ன செய்ய, அல்லாஹ் தால இந்த உடல் உறுப்புகளை சலாமத்தாக கொடுக்கிறார் இல்லையா, அதுவே அல்லாஹ்வுடைய அருள் தானே. எத்தனையோ மக்கள் வந்து இந்த உடல் உறுப்புகள் பழுதாகி போய் என்ன செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நேற்று ஒரு நண்பரை ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன ஒரு விஷயமா அப்படின்னு, சிறுநீர் அந்த பை என்ன செய்யறது அப்படின்னா, அந்த சிறுநீர் ரகத்திலே மாற்றப்பட்டு அந்த பையோடு தூக்கி கொண்டு அப்படியே வருகிறார். பார்ப்பதற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்ப எங்கு போன்றாலும் கூட அப்படி அந்த சிறுநீரக பையோடு செல்லக்கூடிய ஒரு நிலை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த நிலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண முடியுமா? நமக்கு மருத்துவமனையில பார்க்கையிலேயே ஒரு மாதிரியா, பார்க்கவே ஒரு மாதிரியா சகிக்கல அப்படின்னு, அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கணும், நமக்கு அல்லா பாதுகாக்கணும் துவா செய்யறோம் அப்படின்னா, நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, போய் சிறுநீர் செய்யறோம், செய்யணுன்றோம், நல்லபடியா போயிட்டு வரோம் இல்லையா. அதனால பெருமானா சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதஹப அன்னி லதா, எனக்கு துன்பம் தந்ததை என்னை விட்டு நீக்கிவிட்டு வாஃபான் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்பே உனக்கு எல்லா புகழும். அது எவ்வளவு பெரிய அருள். தண்ணீர் இல்லை என்று சொன்னாலும், குடிக்க தண்ணீர் இல்லை என்றாலும் செத்து போவான். அந்த குடிக்கின்ற தண்ணீர் கழிவாக வெளியே வராவிட்டால் கூட செத்து போயிடுவான். இதே மாதிரி எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அருள். நேற்று ஒரு ஹார்ட் டாக்டர் பேசுகிறார், ஒரு நிமிடத்துக்கு இதயம் 70 தடவை துடிக்கிறது. ஒரு நிமிடத்துக்கு இதயம் 70 தடவை துடிக்கிறது. ஒரு நாளைக்கு 1,00,000க்கும் அதிகமான தடவை துடிக்கிறது. இதை இதயம் சீராக துடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் தானே. இது துடிக்காவிட்டால், இதை செயற்கையாக துடிக்க வைப்பதற்கு எவ்வளவு செலவுகள் செய்யப்படுகிறது. என்னதான் செலவு செஞ்சாலும் இயற்கையும் செயற்கை ஒன்றாகாது. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தவங்க யாராவது நிம்மதியா வாழ்ந்தாங்கன்னு இருக்கா? யாரும் நிம்மதியாக வாழ்வெல்லாம் முடியாது. குறையாக அல்ல. என் ஆசிரியர் ஒருவர், அதாவது என்னுடைய ஆசிரியர் போதித்தரல, நாங்கள் ஒரு ஊர்ல பணி செய்கிற நேரத்துல ஒரு பக்கத்துல எல்லாம் ஒன்னா வேலை செய்யணும். அப்போ அவருக்கு என்ன செய்ய, கிட்னி ஃபெயிலியர், ஒரு கிட்னி ஃபெயிலியர். டாக்டர் சொல்றாங்க, நீங்க நிக்கா செய்யக்கூடாது என்பதாக இப்ப நிக்கா செய்யல. வாழ்ந்தாலும் பார்த்தாயிட்டார் வைங்களேன். அவர் சொன்னாரு, ஹஸ்ரத், இந்த உடம்பு இருக்குது இல்லையா, இந்த உடம்பு, இது அந்த உடம்பிலே கத்தி வைப்பதற்கு முன்னால் நாம் சொல்வதை இந்த உடம்பு கேட்கிறது. இந்த உடம்புல கத்தியை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு சொல்றதான் நம்ம கேட்கணும். அந்த உடம்பு சொல்ற என்னைக்குமே எப்போதும் கையில என்ன செய்யணும், கையில காசு இருக்க இல்லையா, மாத்திரை கையில இருக்கும். எப்ப வேண்டாலும் வலிக்கும், என்ன வலி வேண்டாலும் வரும். வலி மாத்திரை எப்போதும் கையில வச்சுக்கணும். எப்போதுமே ஒரு ஆரோக்கியமாக எங்கேயுமே நம்ம டிராவல் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு நிம்மதியா வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்ப வேண்டாலும் உனக்கு எதையாவது பண்ணுங்க. இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் குறை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. வேணா அல்லாஹ் இங்கே கூறுகிறான், அல்லாஹ்வுடைய அருள்படை இவ்வளவுதான் என்பதாக உலகத்தில் யாரும் ஒட்டுமொத்த கணக்கு பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்று சொன்னால், இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ்
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை யோசிக்கிறானா, சிந்திக்கிறானா? அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று யாராவது யோசிக்கிறானா? யாரும் யோசிப்பதில்லை. எப்போது யோசிப்பார்கள் என்று சொன்னால், அது பழுதாகி போனதற்கு பிறகு யோசிப்பார்கள். அது பழுதாகி போனதற்கு பிறகு யோசிப்பார்கள் தவிர, அது இருக்கின்ற வரைக்கும் அதை பாதுகாப்பார்கள். உலகத்துல வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பொருளுடைய அந்தஸ்து எப்போது தெரிகிறது என்று சொன்னால், அது தொலைந்ததற்கு பிறகு, அதாவது தொலைத்ததற்கு பிறகுதான் அவன் யோசிக்கிறான். எதுவா இருந்தாலும் சரி, அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் தொலைத்ததற்கு பிறகு தெரிகிறது. அழகாக சொல்லுவான், என்ன செய்யறது அப்படின்னா, எவ்வளவு பெரிய உறவுகள், நட்புகள், அதோட அந்தஸ்து அவங்களுக்கு தெரியுதில்லை. அல்லாஹ் தஆலா அடுத்து இன்னொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் எவ்வளவுதான் அருட்கொடைகளை கொடுத்தாலும் நீங்கள் நன்றிகெட்டத்தனமாக நடக்கிறீர்கள். அது என்ன விஷயம்? அடியான் அல்லாஹ்விடத்தில் நடக்கின்ற பண்பை அல்லாஹ் கூறுகிறான். அடியான் அல்லாஹ்விட எப்படி நடக்கிறான்? நன்றிகெட்டவனாக இருக்கிறான். ஆனா அதே அல்லாஹ் மனிதனிடத்தில் எப்படி நடக்கிறான் என்று சொன்னால், இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா அவனை மன்னித்தவன் மீது இரக்கமுடையவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் நன்றி கிட்டவனாகவே இருந்தாலும் கூட அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால வரலாறு சொல்லியிருக்கேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு மழை பொழிதுகிறது, இரவு நேரம், இருளான நேரம். ஒரு முதியவர் போறார். போனோன்னா அவரை கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம சாப்பிடலாம். முதல்வர் கூப்பிட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. உட்கார்ந்து வாங்க சாப்பிடுறாரு, வாங்க கூடுகிறாரு. சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட உட்கார்ந்துருக்கு, என்ன செய்யறாரு? சாப்பிட போனாரு. சொன்னாங்க பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க. நான் இது வரைக்கும் நான் யார் பேரையும் சொன்னதெல்லாம் இல்லை. நீ யார் பேரையும் சொன்னதெல்லாம் இல்லை. சரி பரவாயில்லைங்க, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அந்த சாப்பாடு அல்லாதாங்க கொடுத்தான், பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியமா இல்லை. இவங்க சொல்றாங்க, நீ பிஸ்மில்லான்னு சொல்லலைன்னா சாப்பாடு சாப்பிடாத. அவர் நினைச்சு கோச்சுட்டு போயிட்டார். அல்லாஹ் தஆலா நீ செய்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டித்தான். இப்ராஹிமே அவருக்கு நீ சொன்னது தவறு அல்ல. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க, பேரை சொல்லி சாப்பிடுங்க, இந்த காப்பாடு அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படின்னு நீங்க அறிவுரை சொல்றது தப்பு அல்ல. ஆனா அதே நேரத்தில் அவன் எப்போது சொல்ல மறுத்தானோ, நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட சாப்பிடாதே வாங்க சொல்லி அவனை விரட்டி விட்டாயே, அது எப்படி உனக்கு நியாயமாகும்? 70 ஆண்டுகள் என்னுடைய பெயரையே சொல்லக்கூடாது என்று பிடிவாதமாக இருக்கின்ற மனிதரை நான் ஒரு வேளை கூட பட்டினி போடவில்லை. நீ எப்படி அவனை பட்டினியாக அனுப்பலாம்? நீ அவனை எப்படி பட்டினியாக அனுப்பலாம் என்று சொல்லி என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எச்சரிக்கை செய்தார். அவர் ஓடி போனார். ஓடி போய் கடைசியில் என்ன சொன்னார்? ஓடி போய் கடைசியில் அவரை கூட்டிட்டு வந்து பிஸ்மில்லாவே சொல்ல வேண்டாம், சாப்பிடு வாகத்தில் அவர் சாப்பிட வைத்தார். நேற்று ஒரு செய்தி நான் படித்தேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் செய்தாங்க 80 பேர் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். வேற யாரும் ஈமானை ஏற்றுக்கொள்ள அவங்களை அழிக்கும்படி சொன்னாங்க. சூரத்து நூஹுடைய கடைசியில் எல்லாம் சொல்லுவான், வகால நூஹு ரப்பி லா ததர். இப்போ யாரெல்லாம் எல்லாத்தையும் விட்டு மொத்தமாக அழிச்சுட்டா அல்லாஹ் விட்டாங்க. 80 பேர் இருக்காங்க. ஜூதிங்கிற இடத்துல வந்துட்டு மலையில வந்துக்கிட்டு அந்த கப்பல் ஒதுங்குது. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, யாருன்னா இப்ப நான் என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னா, அதாவது நபிமாருடைய வேலை வந்துகிட்டு பாவிகளுக்கு காஃபிர்களுக்கு வந்துகிட்டு நல்லதை சொல்றதுதான். இப்ப உங்க கூட இருக்கிற 80 பேர் ஈமானுடைய மக்கள், நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கக்கூடிய மக்கள். ஈமான் இருக்கு, இபாதத் இருக்கு. இப்ப உங்களுக்கு வேலை இல்லை. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, மண்பாண்டங்கள் செய்யணும் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. இப்ப என்ன செய்ய போற? நீ வந்து நபியாக உபதேசம் பண்ணுங்க தேவையில்லை. ஏன்னா எல்லாம் தொழுகிறான், எல்லா கடமைகளையும் செய்யறான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்த்து விட்டு நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு நீ உபதேசம் பண்ணுறது தேவையே இல்லை. இப்ப என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், மண்பாண்டங்கள் செய்யணும் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. சரி சொல்லி மண்பாண்டங்கள் செஞ்சார். மண்பாண்டங்கள் செஞ்சு முடிச்சோடனே கேட்டாரா அல்லாஹ் இப்ப என்ன செய்ய? எல்லாத்தையும் தூக்கி போட்டு விடணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட. அப்ப அல்லாஹ் அவங்க கேட்டாங்களா, யாரா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த மண்பாண்டங்கள் செஞ்சேன், மண்பானைகள்லாம் செஞ்சேன். இப்ப கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு செஞ்சேன், அதை தூக்கி போட்டு உடைன்னு சொல்றீங்க, என்ன நியாயம்? அல்லாஹ் தஆலா சொன்னானா, உன்னை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் நீ அழிக்க சொன்னேயே, என்னுடைய படைப்பினுடைய ஆணைக்காக வேண்டிய அழிக்க நேரத்தில் என்னுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நீ சொன்னங்கிறதுக்காக நான் செஞ்சேன்.
நீங்க சொன்னீங்க, நீ நபியா இருக்கிறீங்க, நீங்க சொல்லி நம்ம இவ்வளவு வருஷம் சொல்றோமே, இது கேட்க மாட்டேங்கிறானே, 950 வருஷம் சொன்னவே கேட்க மாட்டேங்கிறானுங்கிறக்காக நீங்க சொன்னீங்க, நான் அழிச்சுட்டேன். ஆனா என் மனசு எவ்வளவு அடிச்சிருக்கோம். நீங்க செஞ்ச மண்பாண்டத்தை வந்து ஒரு 10 பானையை செஞ்சு விட்டு ஒரு உடைக்க சொன்னா வேதனையா இருக்கு அப்படின்னா, கோடிக்கணக்கான மக்கள் நான் அழிச்ச எவ்வளவு வேதனையா இருக்குமாக சொன்ன நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுதார். கதறினார். சொன்னார் அப்படின்னா, அல்லாஹ் அவன் பாவியாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் கூட அவன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், செஞ்சார், அவர் அழுதார். சொல்லக்கூடிய செய்திகள் என்று சொன்னால், அல்லாஹ் மனிதனிடத்தில் இப்படி நடக்கிறான், மன்னிப்பவனாக நடக்கின்றான். ஆனால் மனிதன் அல்லாஹ்விடத்திலே நன்றி கிட்டவனாக நடக்கிறதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறார். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழங்கிய அருள்படைகளுக்கு நன்றி செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பியல் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.